ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் தலைவர் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்வின்ஸில் எஸ்கேப் பண்ண போகிறோம். எல்லாருமே நார்மலாக தான் எஸ்கேப் பண்ணுவாங்க, நார்மலாக ஈஸியில் எஸ்கேப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்வின்ஸில் வித் கெஸ்ட்டோடு நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நார்மலாக பண்ணி போர் அடிச்சிச்சு. அதனால் இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரோபார், நெக்ஸ்ட்டு பிளாங்க். அது பிளாங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறமா மேலேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்குள்ளே முடிக்க முடிஞ்சுன்னா யூடியூப்பில் ஈஸியாக போட்டுடலாம். சரி கைஸ், இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. டைனமேட் இருக்குது, அதை அப்படியே எடுத்துப்போம். இங்கே அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ தான் எனக்கு ஒன்று தோணுது. ட்வின்ஸில் மாஸ்க் இருக்குது கைஸ். ஐயோ பார்த்துட்டான். இங்கே ஏதாவது இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. பட் அப்போ நம்ம ஆளை போயிடலாம். ஓடு நம்ம துரத்துறானுங்க கைஸ், நம்மளுக்கு தாக்குறாங்க கைஸ். டக்குன்னு ஓடிடலாம். ஐயோ கிராணி, ஐயோ பக்கு, பாபு, எல்லோரும் துரத்துறாங்க. மாஸ்க்கு ஸ்ப்ளிண்டினா மாஸ்க்கு சூப்பர் கைஸ். ஸ்ப்ளிண்டினா மாஸ்க் அங்கேயாச்சு 2232. அதே மாதிரி நம்மளுக்கு கூட சேர்ந்து கோடும் கிடச்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம மேலே போகலாம். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி இப்போ கோடை போடு. 2232. ஓகே கைஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. ரெட் கீ. ஓகே, நம்ம அப்படின்னா ரெட் கீ எஸ்கேவே பண்ணிடலாம். இப்போ முதல்ல நம்ம கீழே போய் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டாக போகலாம். இங்கே எதாவது இருக்குது. டோர் ஹேண்டில் தான் இருக்குது. சரி, அது நம்ம அப்புறம் வேணா எடுத்துக்கலாம். இப்போ வேணும், ஏன்னா நம்மளுக்கு அந்த டோர் ஹேண்டில் வச்சு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்மா கிடைக்கும். அந்த பிளாஸ்மாவில் நம்ம அவங்கள சுட்டோம்னா நம்மளும் கூட சேர்ந்து செத்துடுறோம். அதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன கிராண்ட்பா, அப்பாடா யாரும் பார்க்கல கைஸ். இப்போ அந்த பூட்டு உளுந்த சத்துக்கு எல்லோரும் வருவாங்க. இப்போ நம்ம இந்த சாவியை எடுத்துகிட்டு போய், இது ஒரு சீக்கிரம் பேஸ் ஆட்டம். இங்கே அவ்வளோவா வரமாட்டானுங்க. இதில் ஒரு தப்பு நடந்து போச்சு கைஸ். என்னன்னா, நான் ரெக்கார்டு போடல, அதனால் எல்லா ஃபைல்ஸும் டெலீட் ஆகிடுச்சு. இதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். சாரி கைஸ், கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கோடு அதை தவிர வேறு எந்த இடத்துல இருக்காச்சு. நீங்கள் கீழே போகிறோம். லபக் இதில் விழுந்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். ஓகே வாங்க, அது என்ன கலவையினே தெரியல. இங்கே உள்ள ஏதாவது இருக்கா? ஆஹா, இங்கே இருக்குது கைஸ். கரெக்டாக இங்கே இருக்குது. ஓடு நிற்காம ஓடு. ஓகே கைஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறோம். மேலே இதுக்கும் மேலே இப்படி கைஸ், டைலாக் இப்படி இதுக்கும் மேலே. ஆனால் வந்தாச்சு. டக்குனு போய் இப்போ ரூமை க்ளோஸ் பண்ணு. சென்டரில் சைடா கைஸ் ஓப்பனால. ஒரு வேளை இந்த சைடு இல்லையா? ஒரு வேளை இங்கே அப்புறம் நடுவில் இல்லை, இங்கே வச்சு பார்ப்போம். ஆஹா, கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நான் கைஸ் அப்படின்னா சென்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்படி போட்டு பார்ப்போம். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். பட்டன். ஓகே கைஸ், நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பட்டன் தான். பார்த்தீங்களா ரிஃப்ளெக்ஷனை என்ன மாதிரி ஃபாஸ்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் பட்டனை போட்டுற வேண்டியது தான். ஓகே கைஸ், கிரானைட் ட்ராப் போட்டு வச்சுக்கிது பாருங்கள். எப்படி போட்டிருக்குது பாருங்கள், ரைட் ஆங்கிள் அப்படி போட்டு வச்சுக்கிது. ஓகே, இப்போ நம்ம போய் பட்டனை போடுவோம். அப்பால எல்லாம் இப்போ அங்கேருந்து கரெக்டாக வராங்க கைஸ். ஐயோ, இந்த கிழவன் வேறு கிழவா அங்கேயே. சரி, நம்ம டப்புனு மாற்றிட்டு போய் ஓடிடுவோம். ஆஹா, பார்த்துட்டான். ஓடு. ஐயோ கைஸ், இப்பயே 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். சீக்கிரமாக வேறு முடிக்கணும் கைஸ், சீக்கிரம் பண்ணணும். இதோ ஒரு ஓடு வேணாம் ஓடு. சரி, நம்ம எங்கே போவோம்? இதுக்குள்ளே எப்பயுமே ஒன்றும் வச்சுருக்க மாட்டானுங்க, ஹேமரை தவிர. பரவாயில்ல, நீங்கள் சுவிட்ச் போர்டு கீ கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும். சுவிட்ச் போர்டு கீ, ஆஹா நம்மளோட லக்கு பார்த்தீங்களா? சுவிட்ச் போர்டு கீ, ஆஹா சூப்பர். சுவிட்ச் போர்டு கீயும் கிடச்சிருச்சு.
அச்சி தூக்கே அச்சி தூக்கே. நம்ம கூட இந்த பிளாங்கி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். டிஸ்க்கு சரி அப்படின்னா டிஸ்க் எடுத்துப்போம். நம்ம டிஸ்கை தேடலான்னு வந்தோம், அதுவே டிஸ்க்கு கொடுத்துருச்சு. நான் என்ன யோசிச்சு வந்தேன்னா, நம்ம போய் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அதுக்கப்புறமா திரும்பி வந்து கரண்ட் ஆஃப் பண்ண முடியாது. இப்போ அங்கே தான் சும்மா அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே போகலான்னு சொல்லிட்டு நினச்சேன். மாஸ்கை போட்டு வெளில போக வேண்டியதுதான். கரெக்டாக வந்துக்கிறாங்க ஐஸ் கிராணி. குடும்பமாக வர்றானுங்க. இதே மாதிரியே உங்களுக்கு மீடியம் எல்லாத்துலேயும் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம போடலாம். நம்ம எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போடலாம் கைஸ். ஓப்பன் த டோர். நம்ம போய் முதல்ல ஸ்விட்ச் போர்டு கீயை போட்டு நம்மளோட கோல்டு சொல்ல மாட்டேன், டைமண்ட். ஓகே கைஸ், டைமண்ட் வந்துருச்சு. டைமண்ட் எடுத்துக்க வேண்டியது தான். டைமண்ட் எடுத்துகிட்டு கீழே ஓடு. இங்கே போகக்கூடாது, இப்படி போகணும். உள்ளே ஏதாவது இருக்கா? ஏதாவது அங்கேயே எப்படி எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் எதுக்கும் ஒன்று டபக் இங்கே காக்வீல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தரல. நம்ம அப்படியே இங்கே வந்து குதிரா இங்கே அச்சூச்சு. நான் ஒரு லூஸ் ஓடா எவனும் பார்க்கல கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எங்கடா காக்வீல்? வேறு இங்கே இருக்கிறானுங்களே. காக்வீல் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியலை. போகிறானுங்க. டைமண்டு போட்டு வச்சு பார்த்துட்டானுங்க. ஓடு. நம்மளே பார்க்கலாம், சத்தம் வந்துக்கிறானுங்க. ஐயோ பார்த்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டானுங்க கைஸ், பார்த்துட்டாங்க. ஓடுங்க கைஸ், நம்மளே தாக்க போகிறாங்க. ஓடுங்க. ஐயோ இவனா மாஸ்க் போடுறதுனால தெரியாது. காக்வீல் எடுத்தாச்சு. இது வேறு இப்படி சுற்றும் கைஸ். நம்ம உள்ளே போகும்போது கஷ்டப்படணும், ஆனால் வெளியில் வரும்போது சல்லி வந்துடலாம். ஓகே, இப்போ இது உள்ளே போய் போட்டுற வேண்டியது தான். இதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். ஹேமர், நம்ம ஸ்க்ரூ பார் வேறு எங்கே வச்சுன்னு தெரில. ஹேமர் எடுத்துப்போம். நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் பம்ப் ஹேண்டில். அப்போ எனக்கு தெரிஞ்சு பம்ப் ஹேண்டில் வச்சு ஓப்பன் பண்ணோம்னா ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு இவனுங்க இப்படியே கொடுத்துருக்கலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு இன்னொரு வேலை வேறு. சரி, இப்போ நான் போய் இவனுங்க போகிற வரைக்கும் பார்த்து இவன் ஒருத்தன் இங்கே நின்றுட்டுக்கிறானுங்க 2 பேரும். இப்போ இவனுங்களை தாண்டி நம்ம அதை போட்டு இதுக்கு முன்னாடி நம்ம இவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணணுன்னா இங்கே 2 பீர் பாட்டில் வச்சுருப்பானுங்க. அந்த 2 பீர் பாட்டிலே தள்ளி விட்டு நம்ம இங்கே போகணும். ஆனால் அவனுக்கு அந்த கிழவனுக்கு வேறு காது கேட்காது. இங்கே இருக்கிறான் பாருங்க காய்ஸ், எனக்கு வெறியாக வருது காய்ஸ். டைனமெண்ட்டை பற்றி சாப்பிடலாமா? இல்லை வேணாம். இல்லை இருந்த படம் நினைக்கலாம். பயப்படுறது டப்புனு போட்டு பார்த்துட்டா. ஓடு பாடா. இப்போ நம்ம திரும்பி இந்த வழியாக வந்து ஸ்லெண்டினாவாக மாறிடுறோம். மாறிடுறோம். இப்போ அவன் அவளைய பார்த்து நான் ஸ்லெண்டினா மாஸ்க் போடுறது. ஆனால் இப்போ நம்ம ஸ்லெண்டினா நம்மளுக்கு வேறு வாய் கொலருது. ஸ்லெண்டினாவை மாஸ்கை போட்டுட்டு என்ன கைஸ் இப்போ போயிட்டான். அறுக்கு ஓப்பன் வந்துருச்சு. சுற்றில ஓப்பன் பண்ணு. பார்க்கலையா? ஒன்றுமே பார்க்கல. சரி, தள்ளு தெரிஞ்சு என்ன கீழே விழுவுன்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துச்சா? ஐயோ விழுந்துருச்சு கைஸ், கீழே தான் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுகிறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் ப்ளீஸ். நீங்கள் வந்து கேமை முடிச்சிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் கைஸ். பெயிண்டிங்கும் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு கைஸ். இன்னும் இவன் தெரிஞ்சு தப்பிக்கணும். ஐயோ அதுக்குள்ளே 12 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஐயோ கைஸ், சீக்கிரம் பண்ணணும். உங்களை ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்கள் கைஸ். அப்படி சீக்கிரம் சொல்லுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக முடியும். ஓகே, நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 20 நிமிஷத்தை
18 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க போகிறோம். நம்ம சேலஞ்ச் என்னதுன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஆனால் நான் வந்து 18 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க போகிறேன். பார்ப்போம். டக்குன்னு ஓடு ஓடுறான். ஸ்க்ரூ டிரைவர் கையை வச்சுட்டு ஓடுறான். சாங்கிலி கருப்பு ஓடு. அப்பாடா எப்படி வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு பிளாங்கை போட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இங்கே ஒரு சுற்று, அங்கே ஒரு சுற்று. நம்ம அங்கே முன்னாடி போகாமல் இங்கேயே போட்டோம். இங்கே ஒரு சுற்று, அங்கே ஒரு சுற்று. ரொம்ப கீழே வந்துருச்சு கைஸ். நம்ம அந்த மோனாலிசா ஃபோட்டோ எடுத்து செலினா மாஸ்க்குன்னு சொல்லி மோனாலிசா ஃபோட்டோ கூட இங்கே இப்படி தோணுது கைஸ். மோனாலிசா ஃபோட்டோ ஏன் இவ்வளோ இப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒழுங்காக வைக்கலான்னு நினைக்கிறேன். 144 பிக்சல் இருக்குது. நம்ம உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் பார்த்துட்டானுங்க. நான் கூட அங்கே மேலே போகிறானுங்கன்னு நினச்சிட்டு பார்க்கலான்னு நினச்ச அப்புறமா தான் சவுண்டு கேட்குது. டென் சவுண்டு கேட்குது. ஐயோ காய்ஸ், இன்னும் 4 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலைன்னா அவ்வளோதான். நாங்கள் இன்னும் 4 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நான் 18 நிமிஷத்துக்குள்ளே முடித்தா தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஐயோ விடு. ஓகே கைஸ். ஐயோ இவனுங்க ஒருத்தனுங்க இளநீர். இனிமேட்டு அவன் அந்த கையில் ஒருத்தன் வச்சு எடுக்கிறான்ல ஒரு அந்த கரண்ட்டு கொடுக்குறது. இனிமேட்டு அவன் பேர் இளநீர். அப்புறம் இன்னொரு இளநீர் தொப்பர் காமண்டை. இன்னொருத்தன் பேர் தொப்பர் காமண்டை. நெக்ஸ்ட்டு நம்ம கிராண்டிக்கு வந்து கிளவி இல்லை ஓட்டப்பள்ளி. நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம கிராண்ட் பாக்கு வந்து கிளவா. ஓகே தூக்கி சோப்பு. சரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு போவோம். 15 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்க போகிறோம் காய்ஸ். ஓகே இந்த டோர் இஸ் லாக்டா. ஐயோ காய்ஸ், நான் அயன் டிஸ்கே போட மறந்துட்டேன். ஐயோ காய்ஸ், நான் ஒரு முட்டாள்னு நானே சொல்லிக்கிறேன் காய்ஸ். ஏன்னா நான் ஒரு முட்டாள். எங்கே போகிறது? இந்த இருக்குது அயன் டிஸ்க்கு. நான் ஒரு முட்டாள் கைஸ், போட்டோன்னு சொல்லிட்டு. ஐயோ இப்போ நான் இதுக்கு அங்கே போய் சொன்னேன். இது போடுறதுக்கு இல்லை. சரி ஓகே, நம்ம அங்கே தான் அயன் டிஸ்க் எடுக்கணும். சரி நம்ம இது போட்டு பார்த்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இளநீர். இவன் இளநீர் பிடிச்சானா அந்த தண்ணி இருக்கிற ஜெயிலில் வைப்பான். தண்ணி ட்ரைன் பண்ணிட்டோம்னா இங்கே மேலே வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எங்கே வச்சுக்கிறானுங்க? நம்மக்கிட்ட தான் மாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்மக்கிட்ட தான் மாஸ்க் இருக்குது. ஜெயிலில் வச்சுருக்காங்க. நான் நிரபராதி. இந்த கக்கூஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க கைஸ். டப்புன்னு போக வேண்டியதுதான். எந்திரி குதி சீக்கிரமாக முடிக்கணும் கைஸ். ஐயோ நான் 2 நிமிஷத்தில் முடிக்கணுமே. ஐயோ எப்படி கைஸ், இவங்க வேறு வந்தே சாவடிப்பானுங்க. ஐயோ இவன் வேறு வந்துட்டான். சரி நம்ம மைண்ட் டிஸ்க் எடுத்துக்கோம். செம்ம சேவ் பார்த்துட்டானுங்க. ஐயோ காய்ஸ், இன்னும் 1.5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஐயோ டக்குன்னு போகணும் காய்ஸ். பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்கணும். ஐயோ எந்த கட்டுமே எல்லாம் போட்டுட்டுக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா எப்பயுமே கட் பண்ணிடுவேன். ஆனால் உங்களுக்கு டைமர் காட்டும், உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் காட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த கிளிக் பண்ணி காட்டுறேன். ஐயோ டக்குன்னு தள்ளி விடு. ஐயோ கைஸ், ஐயோ நான் ஒரு நிமிஷம் கைஸ். ஒரு நிமிஷம் சொல்ல முடியாது, நிறைய நிமிஷம் இருக்குது தான். ஆனால் நான் 1 நிமிஷம் சொல்லிப்பேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கு. ஐயோ இன்னும் சரி மாஸ்க் போட்டாச்சு. அவ்வளோதான் லாஸ்ட். நம்ம கோல்டு கோயிலை எடுத்துக்கிட்டு நம்ம ட்வின்ஸ் வீட்டில் இருந்து எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். வெற்றிகரமாக எல்லாத்தையும் பார்ப்போம் கைஸ். தள்ளி விட்டு
வராங்க வாங்க வாங்க கிராணி இங்கே 2 பேத்தையும் அது போதும் அதுக்குள்ளே போயிடலாம்.